எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங்கில் ஸ்டெப் 7க்கு வந்திருக்கோம். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. ஏன்னா இம்ப்ளிமெண்டேஷன் இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. நான் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளானிங் இல்லை வந்து ரூல்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் ஒரு ஃபினான்ஷியல் நீங்கள் ஒரு பிளான் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கணுமா என்ன ஏது அந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஸ்டெப்பில் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்னாலே நம்ம யோசிக்கிறது வந்து எந்த ப்ராடக்ட்டில் போடலாம், இல்லை வந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும், இல்லை என்ன மாதிரி கோல் அச்சீவ் பண்ணலாம் தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். பட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அஸ்திவாரம், அதாவது ப்ரொடெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். இப்போது ஒரு 100 இயர்ஸ் பேக் கட்டின வீடெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அஸ்திவாரம் ரொம்ப சூப்பராக போட்டிருப்பாங்க. ஸோ அஸ்திவாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங்க்கு ரொம்ப முக்கியம். ஸோ டு அச்சீவ் தட் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இன்சூரன்ஸ் பண்ணணும். ஸோ ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அந்த ஃபேமிலியில் ஒரு பிரெட் வின்னர் இருக்கார், ஒரு தந்தை இருக்கார், ஒரு 30 இயர்ஸ் பர்சன், ஒரு 2 குழந்தைங்க, ஒரு ஒய்ஃப்னு வச்சுக்கலாம். அவர் தான் அந்த மொத்த குடும்பத்துக்கும் வந்து ஏர்னிங் பண்ணி கொடுத்துட்ருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக பிஃபோர் டூயிங் எனிதிங் அவர் வந்து எஸ்ஐபி பண்ணிட்டோம், இல்லை ஸ்டாக் சூப்பராக பண்ணட்டும், இல்லை வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம். பட் பிஃபோர் தட் ஒரு ப்ராப்பர் டேர்ம் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி அந்த ஃபேமிலிக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ், ஏன்னா இப்போ நிறையா ஹெல்த் இஷ்யூஸ் விதவிதமாக என்னென்னமோ சொல்கிறாங்க. ஸோ அந்த மொத்த ஃபேமிலிக்குமே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக தேவை. இது ரெண்டுமே ரொம்ப சிம்பிள், ரொம்ப எக்கனாமிக்கல் கூட. இப்போ வந்து நிறையா எல்ஐசி பாலிசிஸ், இந்த சேவிங் ஸ்கீம்லாம் இருக்கும். 1 lakh கட்டுங்க வருஷத்துக்கு இவ்வளோ உங்களுக்கு கிடைக்கும், அந்த மாதிரிலாம் வந்து நிறையா இது இருக்குது. பட் டேர்ம் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 30 இயர் பர்சனுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 20,000 22,000 per இயர் வந்து இருக்கும். 1 crore 1.5 crore வரைக்கும் உங்களுக்கு வந்து கவர் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த அளவுக்கு எக்கனாமிக்கலாக நம்ம உயிரை பாதுகாப்பாக இருக்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இது பண்ணணும். அது யாராக வேணால் இருக்கலாம். எவ்வளோ பெரிய நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், 12 வருஷமாக பண்ணலாம், 15 வருஷமாக பண்ணலாம். பட் பிஃபோர் தட் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி அந்த ஃபேமிலிக்கு ஆஃபீஸில் கொடுத்தாங்கன்னா ஓகே, பட் இஃப் நாட் அது வந்து அவங்க ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் தேவை. நிறையா ஃபேமிலிஸில் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு கூட ஒரு 4 lakhs 5 lakhs ஈஸியாக எழுதுறது, ஒரு சர்ஜரி பண்ணோம் அப்படின்னா கூட அந்த டைமில் அவங்களோட மொத்த சேவிங்ஸு, இப்போ எவ்வளோ தான் நீங்கள் ஏர்ன் பண்ணாலும் சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் தான் பண்ண முடியும். ஸோ 5 lakhs செலவாகுது அப்படின்னா உங்களோட எவ்வளோ சேவிங்ஸ், எவ்வளோ மந்தோட சேவிங்ஸ் வந்து அங்கே செலவாகுது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ அதுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுட்டோம், மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி நான் டேர்ம் இன்சூரன்ஸ் 20,000 சொன்ன மாதிரி இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 30,000 மேக்ஸிமம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஃபேமிலி பேக் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா. ஸோ இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியம். நீங்கள் அதான் சொன்னேனே, நீங்கள் எவ்வளோ பெரிய நீங்கள் இதாக இருக்கலாம், பட் வந்து பிஃபோர் கோயிங் டு எனி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் எனி எஸ்ஐபிஸ் ஆர் செல்வ மகள் திட்டம், பிபிஎஃபாக இருக்கட்டும், இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். உங்களோட அந்த பிரெட் வின்னரோட உயிரை வந்து நம்ம வந்து பாதுகாப்பு செய்யணும். ஸோ அதுக்காக டேர்ம் இன்சூரன்ஸும் அந்த ஃபேமிலியோட இதை வந்து ஏதாவது மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ்லேருந்து வந்து காப்பாற்றுறதுக்கு, அட்லீஸ்ட் ஃபினான்ஷியல் வைஸாக காப்பாற்றுறதுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக தேவை. இது ரெண்டும் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சுட்டு நீங்கள் வந்து அடுத்தது பார்க்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்கிற மெயில் ஐடிக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து என்ன மாதிரி நிறையா கம்பெனிஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டுருக்காங்க, அதில் நிறையா விஷயங்கள் இருக்குது. இதை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ நான் போட்டிருக்கேன், அதையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை தவிர உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நான் சொன்ன மாதிரியே மெயில் பண்ணி கேளுங்க. கண்டிப்பாக நான் நிறையா மெயில்ஸ் வந்துட்டுருக்கு, நிறைய ரிப்ளையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன தெரியுமோ, என்னால் என்ன முடியுமோ நான் வந்து சஜஷன் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கான கொஷின்ஸை கண்டிப்பாக மெயில் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ அசிஸ்ட் பண்ண முடியுமோ பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம், இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தேங்க்யூ. ஹாப்பி இன்வெஸ்டிங்.